ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லித்தோஸ்பியர் அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஐ ஸ்டாப் வித் பாட் ஹோல்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ தான் அது. ஸோ இப்போ வந்து மியாண்டர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ மியாண்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as the river loaded with debris flows slowly, it forms sweeping loops and bends. It refers to as meanders. ஸோ ரிவர் வந்து மேலேருந்து வருது இல்லையா? ஸோ அது வந்து நிறைய டெப்ரிஸ் இருக்கும். டெப்ரிஸ்னால் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரிவரை நேராக ஃப்ளோ பண்ண விடாது. ஸோ அது வந்து வெயிட் இருக்கிறனால இப்படி ரிவர் வந்து ஒரு டைரெக்ஷன் அது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து மியாண்ட்ரிங் ஆஃப் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மியாண்ட்ரிங்கோட அடுத்த ஸ்டேஜ் தான் ஆக்ஸ்போ லேக். ஸோ ஆக்ஸ்போ லேக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போ லேக்னால் வந்து meanders in due course of time become almost a complete circle with narrow necks. This in turn gets abandoned and forms a lake. This is called as oxbow lake. ஸோ ஆக்ஸ்போ லேக் வந்து இதில் கொடுத்துருக்கானான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே இதில் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மியாண்டராகி போயிட்டுருக்கு. இந்த ரெண்டு பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஹிட் ஆகி இது வந்து இதுவும் இப்படி போகும்போது ஹிட் ஆகி இந்த இடம் வந்து ரெண்டு பக்கமும் ஹிட் ஆகி இது கட் ஆயிரும். ஸோ கட் ஆகி இது ரெண்டும் ஒன்றாகி இது ஒரு தனி ரிவர் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சோர்ஸாக நிற்கும். ஸோ இதுதான் லேக்காக மாறிடும். அதுதான் ஆக்ஸ்போ லேக். சரிங்களா? ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆக்ஸ்போ லேக் வந்து இஸ் லேக் சிகாட் இன் அர்கன்சாஸ் ஆஃப், இதுவும் யூஎஸ்ஏல தான் இருக்குது, கிரேட் கேனியன் மாதிரி. அண்ட் லேக் கன்வார் இன் பீகார், இந்தியா இஸ் த ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்ஸ்போ லேக். ஸோ ஏஷியாலே வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்ஸ்போ லேக் வந்து இந்தியாவில் இருக்குது, அது பீகாரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெபாசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எரோஷனல் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ டெபாசிட் பண்ண போகுது. ஸோ இது வந்து அலுவியல் ஃபேன்னு சொல்லுவாங்க. ஸோ அ ஃபேன் ஷேப் டெபாசிஷன் மேட் பை த ரிவர் அட் த ஃபுட் ஹில்ஸ் இஸ் கால்ட் அஸ் அலுவியல் பிளேன். ஸோ அலுவியல் பிளேன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெபாசிட்ஸ் வந்து எல்லா பக்கமும் இப்படி இருக்கும், ஃபேன் ஷேப் மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ளட் பிளேன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் செடிமெண்ட்ஸ் ஆர் டெபாசிட் ஆன் ரிவர் பேங்க்ஸ் வித் வென் அ ரிவர் ஃப்ளட். தீஸ் செடிமெண்ட்ஸ் மேக் த ரீஜன் ரிச் அண்ட் ஃபர்டைல். ஸோ இதுதான் ரிவர் பேங்க். ரிவர் இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஃப்ளட்டு வரப்போ தண்ணி அதிகமாகி இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே வந்து குவிஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய சில்ட்டு பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஃபர்டைல் ஆகிரும் அந்த லேண்டை. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி கைஸ், ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஃப்ளட் பிளேன். So as the height of the river banks gets increases due to continuous deposition of a flooded river, levees are formed. So levees na pathina இந்த மாதிரி வந்து இந்த river flow ஆயிட்டு இருக்கும்போது டெபாசிட் பண்ணி இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் வந்து லெவீஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்டரி அப்படிங்கிறது இஸ் ஃபார்ம்ட் வென் த ரிவர் மீட்ஸ் த சீயை மீட் பண்ணும்போது. ஸோ டெபாசிஷன் ஆஃப் சில்ட் பை த ரிவர் இஸ் நாட் பாசிபிள் ஹியர். ஸோ இந்த இடத்துல வந்து ரிவர் வந்து சில்ட் டெபாசிட் பண்ண முடியாது. Like delta as so deposition of silt by the river is not possible here in the estuaries like delta. So delta தான் வந்து deposit பண்ணும் as if the waves keeps on eroding the deposits. Example நர்மதா, தாப்பி ரிவர்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டுரிஸ் நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெல்டாங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப் லோ லையிங் ஏரியா ஃபார்ம் பை த ரிவர் அட்ஸ் மவுத் இஸ் கால் டெல்டா. ஸோ இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரிவர் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டரிஸாக போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெல்டான்னு சொல்லுவாங்க. டெல்டாஸ் ஆர் ஃபைன் டெபாசிட்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸு என்ரிச் வித் மினரல்ஸ். ஸோ மினரல்ஸோடு இருக்கும். காவேரி டெல்டா ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து as an agent of gradation, underground water creates distinct landforms in limestone region called as karst topography. So இது ரிவர்ஸ் பண்ண இந்த வேர்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பட் வில் see what is karst topography. ஸோ ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் கிரேடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்கிரவுண்ட் வாட்டர் நம்ம அண்டர் கிரவுண்டில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, கிரவுண்ட் வாட்டர்னு. ஸோ அது ஒரு டிஸ்டிங் டைப் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் பண்ணும் லைம்ஸ்டோன் இருக்கிற ரீஜனில். ஸோ அதான் காஸ்ட் டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ காஸ்ட் டோப்போகிராஃபி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் இஸ் அன் ஆக்டிவ் ஏஜென்ட் இன் லைம்ஸ்டோன் ரீஜன். ஸோ லைம்ஸ்டோன் இருக்கிற இடத்துல கிரவுண்ட் வாட்டர் அதோட ஆக்ஷனை காட்டும். காஸ்ட் டோப்போகிராஃபி இஸ் ஃபார்ம் டியூ டு த டிசல்யூஷன் ஆஃப் சாலிபிள் ராக்ஸ் சச் அஸ் லைம்ஸ்டோன், டாலமைட், ஜிப்சம். ஸோ இந்த லைம்ஸ்டோன், இந்த டாலமைட், இந்த ஜிப்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டருக்கு ரியாக்ட் ஆகும், கிரவுண்ட் வாட்டருக்கு. சரிங்களா? ஸோ ரியாக்ட் ஆகும்போது தான் நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸ் காஸ் ஆகும். ஸோ லைம்ஸ்டோன் டோப்போகிராஃபி ஆஃப் வெஸ்டர்ன் ஸ்லோவேனியா எக்ஸ்டென்ஸ் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 kilometers in length and 80 kilometers in width, which is termed as karst in the Slavic language. So the world's largest karst area is the Nullarbor, located in the Great Australian Coast. இருக்கிறது தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காஸ்ட் ஏரியான்னு சொல்கிறாங்க.
காஸ்ட் ரீஜன் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சதர்ன் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இப்போ வந்து ரிவர் பார்த்தோம், இப்போ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா various erosional landforms வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எரோஷன் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இங்கே சொல்யூஷன்னா தண்ணிங்கிறாங்க. ஸோ வென் ரெயின் வாட்டர் மிக்சஸ் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் என்டர்ஸ் இன் டு த லைம் ஸ்டோன் ரீஜன், இட் டிசால்வ்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் மச் ஆஃப் த லைம் ஸ்டோன். ஸோ மழை தண்ணி வந்து கார்பன் டை ஆக்சைடோட கலந்து போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் இருக்கிற ரீஜனில் பேஞ்சிச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ரீஜனையே டெஸ்ட்ராய் பண்ணிடுங்கிறாங்க. ஆஸ் அ ரிசல்ட் லேண்ட்ஃபார்ம் சச் ஆஸ் டெரா ரோசா, லாப்பீஸ், சிங்க் ஹோல்ஸ், ஸ்வாலோ ஹோல்ஸ், டோலைன்ஸ், உவாலாஸ், அதுக்கப்புறம் பால்ஜஸ், கேவ்ஸ், கேவர்ன்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இந்த லைம்ஸ்டோன் இருக்கிற ரீஜனில். ஸோ டெரா ரோசா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்டாலியன் டேர்ம் ஃபார் ரெட் சாயில்னு சொல்கிறாங்க. ஸோ டெபாசிஷன் ஆஃப் ரெட் கிளே ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் டியூ டு டிசல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் கண்டென்ட் இன் த ராக்ஸ். ஸோ ராக்ஸில் லைம்ஸ்டோன் கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த லைம்ஸ்டோன் கண்டென்ட் வந்து டிசால்வ் ஆகும்போது, தண்ணியோட டிசால்வ் ஆகும்போது இந்த மாதிரி கலரேஷன் கொடுக்கும். ஸோ டெபாசிஷன் ஆஃப் ரெட் கிளே சாயில் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது அப்படி தான் வந்து லைம்ஸ்டோன் வந்து இந்த மாதிரி ஆகும்போது ரெட் கிளே வந்து உருவாகும். ஸோ த ரெட்னஸ் ஆஃப் த சாயில் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு. ஸோ அதில் வந்து அயர்ன் ஆக்சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுனால தான் ரெட் கலர் வருது. அண்ட் லாப்பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the joints of limestone rocks are corrugated by groundwater, long furrows are formed and these are called as lapis. ஸோ லாப்பீஸ்னால் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரில் இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் இருந்திருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது இடுக்குலலாம் போய் இந்த மாதிரி ஹாரிசான்டலாக வெர்டிக்கலாக வந்து இந்த மாதிரி ஃபரோஸ் ஏற்படுத்தும். ஸோ அதான் லாப்பீஸுங்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் ஹோல்னால் இந்த மாதிரி உங்கள் சிங்க் வீட்டில் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். த ஃபனல் ஷேப்ட் டிப்ரெஷன் ஃபார்ம் டியூ டு டிசல்யூஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் ராக் இஸ் கால்ட் அஸ் சிங்க் ஹோல். ஸோ லைம்ஸ்டோன் தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ த ஆவரேஜ் டெப்த் ரேஞ்சஸ் பிட்வீன் 3 to 9 meters வந்து உள்ளே போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் caves and caverns ன்னு பார்த்தீங்கன்னா caves and caverns are subterranean features of karst topography. உள்ளுக்குள்ளே நம்ம கிரவுண்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ caves are hollows that are formed by dissolution of limestone rocks when carbon dioxide in air turns into carbonic acid. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் கார்பன் டை ஆக்சைடு வந்து லைக் வாட்டர் கூட சேர்ந்து கார்போனிக் ஆசிட் ஆயிரும். ஸோ இது வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ இது வேரி இன் ஷேப் அண்ட் சைஸுங்கிறாங்க. caverns are the caves with irregular flows. ஸோ ஃப்ளோர் வந்து ரொம்ப இர்ரெகுலராக இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் குப்ததம் கேவ்ஸ் இன் வெஸ்டர்ன் பீகாரில் வந்து ஒன் ஆஃப் த கேவர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் இந்த கேவ்ஸ் அண்ட் கேவர்ன்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்ட். ஸோ இந்த மாதிரி டெபாசிட்ஸ் இந்த கேவ்ஸ்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெபாசிட்டரி ஃபீச்சர்ஸ்லாம். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீலோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இன்க்ளூட்ஸ் ட்ரெவர்டைன்ஸ், டூஃபா, ட்ரிப்ஸ்டோன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் இந்த பீலோதெர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இவ்வளோ டீப்பாக படிக்க தேவையில்லை. ஸ்வாலோ ஹோல்ஸ், உவாலாஸ், டோலைன்ஸ், அப்புறம் பால்ஜஸ் ஆர் அதர் எரோஷனல் ஃபீச்சர்ஸ். ஸோ எதெல்லாம் டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ், எதெல்லாம் எரோஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஆஃப் காஸ்ட் ரீஜன் ப்ரிடாமினென்ட்லி இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெபாசிஷன் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ யூபிஎஸ்சிக்கும் ரொம்ப முக்கியம். ஸ்டெலாக்டைட், ஸ்டெலாக்மைட் இதெல்லாம். ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வேறு என்ன டெபாசிஷனல் ஃபீச்சர்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நான் அன்அகாடமியோட லைவ் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் பெய்ட் கோர்சஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கோர்சஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்அகாடமி ஆப்பில். ஸோ ஆப்பை வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ அன்அகாடமி லேர்னிங் ஆப்புன்னு இருக்கும் பாருங்கள். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ லைவ் கிளாஸஸ்ன்னு வரும். லைவ் கிளாஸஸில் வந்து என்னோடய கோட் கொடுக்கணும், SHIFNAS என்னோட நேம் கொடுங்க. ஸோ ஷிஃப்ட்னாஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்திங்கன்னா ஆசம் யூ ஹேவ் அன்லாக் யூர் ஃப்ரீ பிளான் வரும். ஸோ இப்போதைக்கு ஃப்ரீ பிளான்ஸ் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலக்கு T20. ஸோ T20யில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லீடர் போர்டில் வந்தீங்க அப்படின்னா டாப் 3 ரேங்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் உண்டு. அண்ட் 20 questions 20 minutes நீங்கள் முடிக்கணும். ஸோ மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே வந்து இந்தியன் பாலிட்டி. எவ்ரி 8 PM வந்து உள்ளே போய் லாகின் பண்ணி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இலக்கு வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க குரூப் 2A. ஸோ 2 டெஸ்ட்டு 200 questions February 14 and 28 அட்டென்ட் பண்ணி பாருங்கள் 10 AM to 1 PM. ஃப்ரீ அனலைசிஸ் ஆஃப் கிளாஸஸும் இருக்குது அண்ட் லீடர் போர்டும் இருக்குது இதுக்கு. ஸோ இதில் டாப்பாக வந்தீங்கன்னா ஃப்ரீ 1 month சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த டாப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ப்ளஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து it is interesting to know that a variety of depositional features are formed on the floor, ceiling and walls of the caves and caverns of the karst topography. ஸோ காஸ்ட் டோப்போகிராஃபிக்குள்ளே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக
stalactite, stalagmite, column. So when the water containing dissolved calcite gradually drips from the ceiling of the caves, water evaporates and the remaining calcite hangs from the ceiling. So இந்த மாதிரி சீலிங்லேருந்து இந்த மாதிரி ட்ரிப்பாகி தண்ணி வந்து இங்கேருந்து ட்ரிப்பாகி வந்துட்டுருக்கும் இல்லையா, அப்போ ட்ரிப்பாகி வரும்போது அந்த மெட்டீரியல்ஸும் சேர்ந்து இதில் நிற்கும். ஸோ கோர்ஸ் ஆஃப் டைமில் வாட்டர் இவாப்ரேட் ஆகி போயிட்டு இது வந்து இப்படியே நிற்கும். சரிங்களா? ஸோ அதுதான் கால்சைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கால்சியம் கண்டென்ட். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீலிங்லேருந்து இந்த மாதிரி ஹேங் ஆகிட்டு இருந்ததுன்னா தஸ் ஸ்டெலாக்டைட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஸோ இது வந்து டைட்டாக பிடிச்சிட்டு நிற்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. when the calcite deposit rises upwards like a pillar. ஸோ இது வந்து கீழேருந்து இந்த மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டெலாக்மைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. யா, ஸோ சம்டைம்ஸ் ஸ்டெலாக்சைட்ஸ் அண்ட் ஸ்டெலாக்மைட்ஸ் மீட் டுகெதர் டு ஃபார்ம் காலம்ஸ் ஆஃப் பில்லர்ஸ். ஸோ சம்டைம்ஸ் மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி பில்லராக மாறிடும். சரிங்களா? ஸோ மேலே இந்த மாதிரி தொங்கிட்டு இருந்தது தான் வந்து ஸ்டெலாக்சைட், கீழேருந்து இப்படி உருவாச்சு அப்படின்னா ஸ்டெலாக்மைட். நெக்ஸ்ட்டு கிளேஷியர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கிளேஷியர்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ கிளேஷியர் இஸ் அ லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ் தட் மூவ் ஸ்லோலி ஓவர் த லேண்ட். ஸோ லேண்டில் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஐஸ் பார்ட்டிக்கல் தான் கிளேஷியர் from its place of accumulation. So it is also known as river of ice ன்னு சொல்லுவாங்க. The place of accumulation is called snowfield. ஸோ இது வந்து எங்கே இதுதான் ஒரு கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து ஐஸ் இருக்குது, அதுதான் கிளேஷியர். ஸோ இதுதான் வந்து ஸ்னோஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. The height above which there is a predominant snow cover in the higher altitude or latitude is called snow line. ஸோ ஸ்னோ கவர் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து ஸ்னோ இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு லேட்டிடியூட் ஒரு ஆல்டிடியூட் கழிச்சு. ஸோ அதான் ஸ்னோ லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹையர் த லேட்டிடியூட் லோவர் த ஸ்னோ லைன் ஃப்ரம் த சி. ஸோ இது தேவையில்லை. ஓகே. So the gradual transformation of snow into granular ice is called fern. ஸோ ஃபேர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ வந்துட்டு இந்த கிரானியூல்ஸாக இந்த மாதிரி மாறும். ஸோ அது ஐஸ் கட்டிகளாக மாறும். ஸோ அதான் ஃபேர்ன் ஆர் நர்வ் அண்ட் ஃபைனலி இட் பிகம் சாலிட் கிளேஷியல் ஐஸ். ஸோ இந்த மாதிரி கட்டியாக ஆகி கடைசியில் சாலிட் கிளேஷியல் ஐஸ் ஆயிரும். ஸோ எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர் என்ன எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, கிளேஷியர்ஸ் ஆர் பவர்ஃபுல் எரோசிவ் ஏஜென்ட்ஸ். சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்க், அட்டரிஸ், மேட்டஹார்ன், யூ ஷேப்ட் வேலி, ஹேங்கிங் வேலி, ஃபியார்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிளேஷியல் ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ராபப்லி சீன் இன் கண்ட்ரீஸ் லைக் குளிர் கண்ட்ரீஸில் இருக்கும், சுவிட்சர்லாண்ட், நார்வே எக்ஸெட்ரா. இப்போ சர்க்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ த கிளேஷியர் erodes the steep side wall of the mountain. ஸோ இப்படி மவுண்டன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டீப் சைடை வந்து இந்த மாதிரி கிளேஷியர் வந்து இரோட் பண்ணிடும் அண்ட் ஃபார்ம்ஸ் பவுல் ஷேப்ட் ஆர்ம்சேர் லைக் டிப்ரெஷன். ஸோ இந்த மாதிரி எரோட இந்த மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணி விட்ரும். ஸோ ஆர்ம்சேர் மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்ரும். அதுதான் சர்க்குன்னு சொல்லுவாங்க. ரெட்டே அப்படின்னா ஏ வந்து சைலண்ட். ஸோ ரெட்டேஸ் ஆர் ரெட்டிஸ் are a narrow ridges formed when two cirque wall joined together back to back and forms a narrow knife like ridge. ஸோ ரிட்ஜஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்களான்னு தெரில. ஓகே, ஸோ அது நானே எங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சர்க் வந்து, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ம்சேர், இங்கே ஒரு ஆர்ம்சேர் மாதிரி வந்து இது ரெண்டும் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நைஃப் மாதிரி ஆயிரும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிரமிடல் பீக் அப்படிங்கிறது பிரமிடல் பீக் ஃபார்ம்டு வென் 3 or more cirques மீட் டுகெதர். ஸோ எக்ஸாம்பிள் மேட்டஹார்ன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னென்னா இங்கே ஒரு சர்க், இங்கே ஒரு சர்க், இங்கே ஒரு சர்க், இது மூணும் மீட் ஆகும் போது இந்த மாதிரி ஆகும். ஸோ இதுதான் வந்து மேட்டஹார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூ ஷேப்ட் வேலி உங்களுக்கே தெரியும். ஸோ when the glacier moves down a river, the further gets eroded and it forms a U-shaped valley. Hanging valleyங்கிறது these are valleys eroded by tributary glacier. ஸோ tributary glacier ஒரு glacier இன்னொரு glacier வந்து சேர்றது, eroded by tributary glacier and that hangs over the main valley. ஸோ மெயின் வேலியில் ஹேங் ஆகிட்டு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜாட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜாடோட பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜாட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஜார்ட்ஸ் ஆர் கிளேஷியல் வேலிஸ் தட் ஆர் பார்ட்லி சப்மர்ஜ்ட் இன் த சி. ஸோ கிளேஷியல் வேலிஸ்னால் இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து அடியில் சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளேஷியல் வேலிஸ் இங்கே மேலே பார்க்குறீங்களா, இது எல்லாமே கிளேஷியல் வேலிஸ் தான். ஸோ சீக்கு மேலே சப்மர்ஜ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து லைக் ஜார்டுன்னு சொல்லுவாங்க. Depositional landforms of glacier பார்த்தீங்கன்னா after getting eroded, fragments of rocks and boulders along with dirt from glacial debris. ஸோ glacial debrisனால் மேலேருந்து ரிவர் என்ன பண்ணுச்சோ அதே glacier பண்ணும். Glacial debris gets deposited in low-lying areas and forms depositional features. இதெல்லாம் depositional features என்னென்னு பார்த்தீங்கன்னா moraines, drumlins, eskers, cames, outwash plains இதெல்லாம். ஸோ moraine ரொம்ப முக்கியம்.
ஸோ மொரைன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஃபார்ம்ட் பை கிளேஷியல் டெபாசிட்ஸ் ஆஃப் வேலிஸ் ஆர் கான்டினென்டல் கிளேசியர்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் மொரைன்ஸ். ஸோ மொரைன்ஸ்னால் இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி லைக் கிளேஷியரோட பாத்வே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் லைக் கிரவுண்ட், டெர்மினல் அண்ட் லேட்ரல் மொரைன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்லின் அப்படிங்கிறது பேஸ்கெட் ஆஃப் எக் டோப்போகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரம்லின்ஸ் ஆர் டெபாசிட் ஆஃப் கிளேஷியல் மொரைன்ஸ் that resemble giant inverted teaspoon or half cut egg. ஸோ இந்த மாதிரி கிளேஷியர் போக 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 இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபார்ம் பண்ணி விட்ருவோம், ஹாஃப் கட் எக் மாதிரி. ஸோ அதை தான் வந்து ட்ரம்லின்ஸ்னு சொல்கிறாங்க. எஸ்கர்ஸ் அப்படின்னா லாங் நேரோ ரிட்ஜ் கம்போஸ்ட் ஆஃப் பவுல்டர்ஸ், கிரேவல்ஸ் அண்ட் சாண்ட் டெபாசிட்ஸ் பை streams of melting water which run parallel to a glacier is called esker. ஸோ எஸ்கர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிட்ஜ். ஸோ இந்த மாதிரி ரிட்ஜ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆஃப் பவுல்டர்ஸ்னால் பெரிய பெரிய கல், கிரேவல், சாண்ட் டெபாசிட்ஸ்லாம் இருக்கும் அந்த இடத்துல. வாட்டர் வந்து மெல்ட் ஆகும்போது இதுவும் உருகி வரும். விச் ரன் பேரலல் டு அ கிளேஷியர். ஸோ அடியில் ஒரு கிளேஷியர் இருக்கும். ஸோ அதில் வந்து பேரலாக இதுவும் மேலே ஓடிட்டுருக்கும். ஸோ அதான் எஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு outwash plain. ஸோ outwash plainனா என்னென்னு பார்த்தீங்கன்னா an outwash plain consists of glacial sediments deposited by melting ice at the terminus of glacier. ஸோ கிளேஷியரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா அது டெபாசிட் லைக் அது மெல்ட் ஆகும்போது நிறையா டெபாசிட்ஸ் ஆகும். சரிங்களா? இட் அப்பியர்ஸ் அட் அன் எக்ஸ்டென்சிவ் அக்யூமுலேஷன் ஆஃப் சாண்ட், கிராவல் அண்ட் சில்ட். ஸோ சாண்ட், கிரேவல், சில்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கும். ஏன்னா கிளேஷியர் வந்து அத்தனை நாளாக அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து விண்டோட ஆக்ஷன். ஸோ விண்டோட ஆக்ஷன் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ 15 minutes வீடியோ தான் போடுறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இலக்கு அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, February 15 ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லட்சியம் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. ஸோ ஈச் பீப்புள் வில் கேரி ஆன் ஈச் சப்ஜெக்ட். ஸோ இது 16th Feb ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் சீரீஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கோட டெஸ்ட் சீரீஸ் இருக்குது 6 to 10 ஸ்டாண்டர்ட். அண்ட் January 19 ஸ்டார்ட் ஆகுது. இலக்கு பார்த்திங்கன்னா 25 டெஸ்ட் இருக்குது. இது வந்து Feb 6 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எவ்ரி சாட்டர்டே 2 PM. இதுக்கும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்க்கு என்ன பண்ணுன்னா ப்ளஸ் போயிட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ரெஃபரல் கோட், ஹேவ் அ ரெஃபரல் கோட்னு கேட்குது பாருங்கள். அந்த இடத்துல என்னோடய நேம் போடுங்க, SHIFNAS அப்படிங்கிறது. ஸோ 5600னா 5014 உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ ப்ளஸ்லேயும் வந்து EMI ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து விண்டோட ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் கைஸ். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.